உங்களுக்கு தங்கம் பிடிக்குமா? தங்கம் எப்போது உருவானது? பூமிக்கு எப்போது வந்தது என்று தெரியுமா? பலருக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரியாது. உண்மையான தங்கம் எங்கே, எப்படி உருவானது என்று தற்போது பார்க்கலாம். தங்கம் என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? பொதுவாக தங்கம் என்றால் பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அவை பூமிக்கு எப்படி வந்தது உள்ளிட்ட கேள்விகளுக்கு நம்மில் பலருக்கு விடை தெரியாது. தங்கம் எப்படி பூமிக்கு வந்தது என்பதுதான் அனைவரின் மனதிலும் உள்ள ஒரே கேள்வி. சமீபத்தில் வெளியான ஆய்வு ஒன்று இது குறித்து தெளிவுபடுத்தி உள்ளது. முந்தைய அறிக்கைகளின்படி பூமியின் மேலோட்டத்தில் உள்ள விரிசல்கள் வழியாக பாயும் சூடான கனிமங்கள் நிறைந்த திரவங்களில் இருந்து தங்கம் உருவாவதாக கூறப்பட்டது. மேலும் இந்த திரவங்கள் குளிர்ச்சியடையும் போது தங்கமானது சுற்றியுள்ள குவார்ட்ஸில் படிந்து குவிகிறது. இதன்படி பார்த்தால் குறைந்த அளவு தங்கம் மட்டுமே உருவாகும். இந்த கோட்பாடு அதிகளவு தங்கம் எப்படி உருவாகின்றது என்பது குறித்து தெளிவாக விளக்கவில்லை. ஆகையால் இந்த கோட்பாடு தோல்வியடைந்தது. டாக்டர் கிரிஸ் ஒய்ச்சி ஆய்வின்படி குவார்ட்ஸில் பைசோ எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குவதன் மூலம் பூகம்பங்கள் தங்க கட்டிகளை உருவாக்க தூண்டும் என்று கண்டறியப்பட்டது. இந்த செயல்பாட்டில் இயந்திர அழுத்தம் சில பொருட்களில் எலக்ட்ரிக்கல் சார்ஜை தூண்டுகிறது என்று தெரிய வந்துள்ளது. வடிகட்டிய குவார்ட்ஸ் மின் வேதியியல் முறையில் தங்கத்தை அதன் மேற்பரப்பில் வைப்பது மட்டுமல்லாமல் இது தங்க நானோ துகள்களையும் உருவாக்குகிறது. இந்த செயல்முறை புதியவற்றை உருவாக்குவதை விட ஏற்கனவே உள்ளவற்றில் தங்கத்தை குவிப்பதற்கு வழிவகுக்கிறது. இதன் மூலம் அதிக தங்கம் சேமிக்கப்படுகிறது.